இந்த செய்தியை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் தெளிவாய் காண வேண்டியதை காணும்படி கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து தெளிவாய் கண்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசும்படி ஆண்டவர் 2 நாளுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தையை கொடுத்தார். உன் கண்கள் காணும். ஆண்டவர் இங்கே ஏறிட்டு பார்க்க வைக்கிறார், கவனித்து பார்க்க வைக்கிறார், உற்று பார்க்க வைக்கிறார். நான் ஏறிட்டு பார்க்க கூடாதபடிக்கு என் கண்களில் இருந்த அடைப்பை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நீக்குகிறார். ஆண்டவர் கேட்கிறார், எதையாவது காண்கிறாயா? ஆமென். இப்படி ஒரு கேள்வியை ஆண்டவர் வைக்கிறான்னு வைங்களேன். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி எதையாவது கண்டாயா? இவன் எதை பார்த்தா இவனுடைய மனக்காயம் மாறும்? இவன் எதை பார்த்தா இவன் திரும்பி பசும்புல்லை போல செழிப்பான்? கர்த்தருக்கு தெரியும். அவர் தெரிந்து அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நாம் காண வேண்டியதை நம் கண்கள் ஏறிட்டு பார்க்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள், பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் தூரத்தில் இருக்கிறாங்க. கையற்ற தூரத்தில் இல்லை. கையற்ற தூரத்தில் இல்லைன்னா எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியும். ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், எதையாவது காண்கிறாயா? இந்த 22வது நாளிலே இந்த செய்தியை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது, எதையாவது காண்கிறாயா? கண் காண்கிறேன்னா காண்கிறேன்னு சொல்லு, காணலைன்னா காணலைன்னு சொல்லு. அவன் தனக்கு எப்படி தெரியுதோ அப்படி சொன்னா, எப்படி தெரியுதோ அப்படி சொன்னவனை எப்படி தெரிய வைக்கணுமோ அப்படி தெரிய வைத்தார். அவன் கண்கள் ஏறிட்டு தெளிவாய் பார்க்கும்படிக்கு இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் தெளிவாய் காண வேண்டியதை காணும்படி கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததே அதற்கு தான். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். எசேக்கியேல் 40வது அதிகாரம் 1 முதல். ஏற்கனவே ஒரு விசை இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நம் மத்தியிலே பேசி இருந்தாலும் இன்று இது தேவைப்படுகிறதுனால இந்த வசனத்தை சொல்லுகிறேன். 1 முதல் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும். அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை நகரத்துக்கு கொண்டு போகிறார். அந்த நகரம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால், அது அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. அப்ப அந்த நகரம் எப்படிதான் இருக்கு? அழிக்கப்பட்டு 14 வருஷமா எப்படிதான் இருக்கு? பாழாய்தான் இருக்கு. ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. நம்ம லைஃப்ல பல காரியங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷம், இந்த வருஷம் என்ன ஆண்டு? ஜெயத்தின் ஆண்டு. ஐயோ, ஆகஸ்ட் முடிய போகுது, எல்லாம் முடிய போகுது. 14 இயர்ஸ், 14 வருஷம், 14 வருஷமா பாழாய் தான் கிடக்குது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தேவ தரிசனங்களில் என்னை கொண்டு போனார். அவன் ஒரு தேவ பிள்ளைய முதல்ல எப்படி காட்டி கொடுப்பார் தெரியுமா? தரிசனத்துல காட்டி கொடுப்பார். ஆவிக்குரிய கண்களை காட்டி கொடுப்பார். அவன் தரிசனத்துல கொண்டு போனார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச கண்ணில் அது எப்படி இருக்குதுன்னா, அது
பாழாய் கிடக்கிறது. ஆனா இப்ப தரிசனத்துல கொண்டு போய் என்ன காட்டி கொடுக்கிறார் என்றால், என்னை மக உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தி அதின் மேல், எதின் மேல, அதின் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல காணப்பட்டது. மாம்ச கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. 14 வருஷம் இது பாழாய் கிடக்கிறது. ஆனா என் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? பாழானதை காண்பிக்கிறதற்கல்ல. அதின் மேல இந்த 14 வருஷம் பாழானவன் மேல கர்த்தர் ஒரு நகரத்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தர் காண்பிக்கிறார். நீங்க விசுவாசித்தால் எஸ் 14 வருஷம். ஆமே. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இது கடந்து போறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இது பாழாயிட்டு. ஆனா கர்த்தர் அதை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? கடந்து போகிற பார்வைக்கு பாழானதுக்கு பதிலாக. அப்படித்தானே இருக்கிறது. எசேக்கியேல் 36வது அதிகாரம். இந்த சாப்டர் இன்னும் முடியல. ஆனா 36வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய 34 முதல் பார்த்தீர்கள் என்றால், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக. எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ண போறோம். எல்லாரும் சத்தமா இந்த வசனத்தை இப்ப டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நீங்க பைபிளை பார்க்கணும், பைபிளை பாருங்க. ஒருவேளை பைபிள் கையில இல்லைன்னா, இல்ல எழுதிட்டு இருக்கிறீங்க ஸ்கிரீனை பார்த்து ஆமென் ரேமாவாக, ஆமென் விசுவாச அறிக்கையாக இதை பிரகடனம் பண்ண போகிறோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். அந்த 3 வார்த்தையை சத்தமா மறுபடியும் சொல்லுங்க. பாழாய் கிடந்ததற்கு பதிலாக. இன்னும் சத்தமாய். பாழாய் கிடந்ததற்கு பதிலாக. விசுவாசத்தோடு சத்தமா ஆமென். இது மற்றவங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி எசேக்கியேலே இத நீ தரிசனத்துல பார்க்கணும். மற்றவங்க எல்லாம் நீ நாளைக்கு பார்ப்பாங்க. ஆனா சபையை இன்னைக்கு நீ அதை பார்க்கிற. இன்னைக்கு நீ அதை பார்க்கிற. இன்னைக்கு கர்த்தர் உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து, ஓ ஜீசஸ் ராபாகாமா ரிப்ராச்சனரா, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நீ தேவ தரிசனத்துல பார்க்கணும். நீ தேவ தரிசனத்தில் இன்னைக்கு பார்க்கிற. உன் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கிறது இன்னைக்கு பாரு. உன் பிள்ளை ஜெயிக்கிறத பாரு. உன் நுகம் நீக்கப்படுறத பாரு. விழுந்து போனவன் கூடாரம் திரும்ப திரும்ப வர்ஷிப் பண்ணுங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. கர்த்தர் கண்களை திறக்கிறா, கண்களை திறக்கிறா. விடாதீங்க விடாதீங்க. உன் படகு நிரம்புறத பாரு. உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படுறத பாரு. உன் கூடாரத்தில் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கிறத பாரு. மணவாளின் சத்தம் கேட்கிறத பாரு. ஓ ஜீசஸ் ஜீசஸ். ராஜானாமரே ஹalleluya. ஆண்டவர் அவங்கள பார்க்க வைங்க. இவங்க பார்க்கட்டும். அவங்க பார்க்கட்டும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, முதல்ல இதை நீ தரிசனத்துல பாரு. உன்னை நான் கொண்டு வந்தது சும்மா அல்ல. இதை நீ பாரு. இதை நீ தரிசனத்துல பாரு. நீ முதல்ல பாரு. இப்பவே பாரு. ஹalleluya. கடந்து போகிற யாவருக்கும் அவங்க ரெண்டாவது அவங்கள நான் பார்க்க வைப்பேன். நீ தரிசனத்துல பார்க்கும் போதும் வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு நீ பாழாக்கப்பட்டதாய் தான் தெரியும். ஒரு கையளவு மேகம் கூட எழும்பல. ஆனா சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்க. அந்த எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் கேட்க வச்சார்ல. பார்க்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இது பாழாக்கப்பட்டது, இது பாழாக்கப்பட்டது. ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் தெரியுமா? கடந்து போகிற யாவருக்கும் 35, 36, 35 பாழாய் கிடந்த இத்தேசம்
எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று. அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமா இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். பார்க்கிறவன் நாளைக்கு சொல்லுவான், இன்னைக்கு சொல்றான் இந்த தேசம் பாழாயிற்றுன்னு, நாளைக்கு சொல்லுவான் இது ஏதேன் என்று. Glory! Glory! அடுத்த வசனம் 36 கர்த்தர் யார் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள, எல்லாரும் சொல்லுங்க, உங்களை சுற்றியுள்ள, உங்களை, நீ அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகணும்னு நினைச்ச முடியல, நீ அந்த ஊரே வேண்டாம் நினைச்ச, இல்ல 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 இல்ல, உங்களை சுற்றியுள்ள ஆர்ப்பரி சபையே, உங்களை சுற்றியுள்ள உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் என்னது அர்த்தம்? சிலரை ஆண்டவர் எடுத்துட்டார், சிலரை வெளியே கொண்டு போயிட்டார், சிலரை வச்சிருக்கிறார். அவங்க அறியணும், அவங்க அறியணும். அவர் யார் தெரியுமாப்பா? பாழானதை பயிர் நிலமா. எப்படி சொல்ற? இதோ பாரு, இதோ என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ். வாஷிப் பண்ணுங்க, வாஷிப் பண்ணுங்க. ஆமென். காணுന്നു ഞാൻ விசுவாசத்தால் என் முன்பில் செங்கடல். நீ இத தரிசனத்துல பார்க்கணும், இன்னைக்கு இத பார்க்கணும், இத பார்க்கணும். Glory, glory. ஆமென். Glory. காணாத காரியங்கள் വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണാത്ത ഓ രമകമ ശതനമ മ്രേദനരെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ஆமென். எல்லா நிலையில இருக்கிறவங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஊழியம் செய்யறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க மேல இருக்கிற அழைப்பை கூட அநேகர் கொஸ்டின் பண்ணாங்க. விசுவாச கண்ணுல பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு உங்களை கொண்டு மோசே கொண்டு செய்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறதை விசுவாச கண்ணுல பார்த்து ஆர்ப்பரியுங்கள். glory. Sharaba prakama pratanara pratanara baba riba mama shere. Oh, நீ பழுதடைந்தவன் தான், ஆனால் கர்த்தரால் பயன்படுத்த போகிறவன். ஆமென். காணாத காரியங்கள் glory. Jesus, Jesus. Hallelujah, hallelujah. ஆம், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், இதை சொன்னேன். எசேக்கியேல் ஆண்டவர் தேவ தரிசனத்தில் 40வது அதிகாரம் 2வது வசனத்தில் தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். கட்டி இருக்கிறது போல தரிசனத்துல. ஆமென். அதாவது வேர்ட விஷுவலா பார்க்க ஆரம்பிக்கணும். வேர்ட. ஆமென். அடுத்த வார்த்தை, அவர் என்னை அங்கே கொண்டு போனார். எழுத்தின்படி பார்த்தா நான் பாழாக்கப்பட்ட இடத்துல 14 வருஷம் பாழாக்கப்பட்ட இடத்துல நிற்கிறேன். அந்த தரிசனத்தில் அவர் எனக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி அங்க என்ன கொண்டு போறார். இதைதான் நான் பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என்னை கொண்டு போனவர் எப்படிப்பட்டவராயிருந்தாராம்? அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணல் கயிறும் ஒரு அளவு கோலும் இருந்தது. அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா?
வாசல்ல நிற்கிறார். எனக்கான வாசல்ல. ஓ ராபா பாகாமா சந்தனலா பாகாரா. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் வாசல்ல நிற்கிறார். பூட்டக்கூடாதபடி. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் என் நம்பிக்கை. வாசல்ல நிற்கிறவர் யார் தெரியுமா? எனக்காக வாசலை நான் அவனுக்கு முன்னாக போய் வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஓ ஜீசஸ். அடுத்த வார்த்தை, அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும். அப்ப எதுல வச்சிடாதுன்னா, உன் மாம்ச கண்ணு பாக்குது பாரு பாழா கிடக்குதுன்னு, அதுல வச்சிடாத. நான் உனக்கு காட்டுறேன் பாரு, அதுல உன் மனசவை. நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? அவன்